ಹಲೋ ವೆಲ್ಕಮ್ ಅಂಡ್ ಸ್ವಾಗತಂ டு பவித்ரா ஸ்டோரி டைம். நம்பினோர் கெடுவதில்லை, நான்கு மறை தீர்ப்பு. இதோட்டி ஒரு கதை பார்க்கலாம் இன்றைக்கி. நம்ம ஒரு அப்பா, பையன், அம்மா, ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அந்த அப்பா மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தார். அவர் ரொம்ப பெரிய பக்தர் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நார்மல் ஒரு நம்மளை மாதிரி ஒரு சக மனுஷன், அவ்வளோதான். அவர் என்ன பண்ணுவார், காலையில் டெய்லி மெடிக்கல் ஷாப்பை திறந்துட்டு கடையெல்லாம் சுத்தம் பண்ணி வாசல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு, அவர் கடையில் ஒரே ஒரு கிருஷ்ணர் ஃபோட்டோ வச்சுருப்பார். அந்த கிருஷ்ணர் ஃபோட்டோவையும் சுத்தம் பண்ணிவிட்டு ஊதுபத்தி தீபமெல்லாம் ஏற்றி வச்சுட்டு கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னு அவரை தொழுதுட்டு வியாபாரம் நடத்துவார். கடை மூடும் பொழுதும் கிருஷ்ணாவை தொழுதுட்டு கடையை மூடிட்டு போவார். இது இப்படி ரொட்டீனாக போயிட்டுருக்கு. அவருக்கு ஒரு பையன் இருந்தான் சொன்னல. அவன் என்ன பண்ணுவான், பள்ளிக்கூடம் போயிட்டு பாடம்லாம் படிச்சுட்டு வீட்டில் பாடம்லாம் படிப்பான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட கடையில் உட்காருவான். அவங்க அதேமாதிரி காலையில் அவங்க அப்பா கடை திறக்கும்போது கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் திருப்பியும் ஓடிடுவான் ஸ்கூலுக்கு. இப்படியே ஒரு வழக்கமாக போயிட்டு இருந்தது அவங்க வாழ்க்கை. அவங்க அப்பாவோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அவன் பார்த்துட்டே இருந்தான். ஆனால் என்னென்னா, ஒரு சர்டன் ஏஜ் வந்தோடனே அந்த பையனுக்கு பெரிய பக்தி இல்லை, கடவுள் நம்பிக்கையெல்லாம் பெருசாக இல்லை. அவங்க அப்பாவும் நீ கடவுளை நம்பணும், பக்தி பண்ணணும்னு வற்புறுத்தவும் இல்லை. அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அவங்க அப்பாவுக்கு வயசாகுது. அவர் தன்னோட மரணத்தருவாயில் இருக்கார். அப்போது பையனை கூப்பிட்டு, எனக்கு தெரியும் உனக்கு பக்தி இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் எனக்கு தெரியும். நான் அதெல்லாம் எதுவுமே உன்னை மாற்றிக்க சொல்லலை. ஆனால் எனக்காக ஒரே ஒன்று பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அப்பா கண்டிப்பாக பண்ணுறேன்ப்பா, உனக்கு என்ன வேணாலும் பண்ணுறேன், நீ சொல்லுப்பா அப்படின்பா அந்த பையன். அப்போது நம்ம கடையில் ஒரு கிருஷ்ணர் ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதை டெய்லி தொடச்சி ஊதுபத்தி மட்டும் ஏற்றி வை கடை திறக்கும்போது. உனக்கு எப்போது கஷ்டம் வந்தது, உன்னால் அதுலேருந்து மீள முடியல அப்படின்னு தோணித்துன்னா கையை கூப்பி கிருஷ்ணா என்னை இந்த கஷ்டத்துலேருந்து காப்பாற்று அப்படின்னு மட்டும் சொல்லு, வேறு எதுவும் நீ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா கேட்டபடியே அந்த பையன் அவங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி தருவான். சரி அப்பா கண்டிப்பாக பண்ணுறேன்ப்பா அப்படிம்பா. அவங்க அப்பா இறந்துருவார். நாட்கள் அப்படியே கடந்து போகும். அவனும் அவங்க அப்பாவுக்கு பண்ண சத்தியத்தை மீறக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த படத்தை துடைப்பான், ஊதுபத்தி ஏற்றி வைப்பான், அவ்வளோதான். அது அவனுக்கு பக்தி கிடையாது, கடவுள் நம்பிக்கை எதுவுமே கிடையாது தான் ஸ்டில். ஆனாலும் அந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ணிகிட்டு இருக்கான் அவன். ஒரு நாள் நல்லா மழை, இடி மின்னல்னு பயங்கரமாக இருக்குது. சரி அப்போ கரண்ட்டு வேறு போயிட்டு வருது. அப்போ அவன் நினச்சா சீக்கிரமாக கடையை மூடிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு நினச்சான். அப்போது மூடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பையன் குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு ஒரு சீட்டை காமிக்கிறது. இந்த மருந்து வேணுமன்னா, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, இந்த மருந்து 4 ட்ராப் வாயில் விட்டால் தான் அவங்க உயிர் பிழைப்பாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இந்த மருந்து உங்ககிட்ட இருந்தால் தாங்களேன்னா ப்ளீஸ் அப்படின்னு அந்த குழந்தை கேட்பான். அப்போது இவன் கரண்ட் இருக்காது, அந்த ஊதுபத்தி வெளிச்சத்தில் இருக்குப்பா நான் தரேன்னு சொல்லிட்டு கொடுத்துருவான். அந்த குழந்தை எடுத்துகிட்டு போகும். கரண்ட்டு வரும். கரண்ட்டு வந்தோடனே இந்த பையனுக்கு அப்படியே, அதாவது அந்த மெடிக்கல் ஷாப் அந்த வளர்ந்த பையனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடும். என்ன பண்ணிட்டோண்டா நம்ம, என்னடா இது இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நேராக போய் கிருஷ்ணர்கிட்ட நிற்பான். கிருஷ்ணா, அந்த குழந்தையோட அம்மாவை தயவு செய்து காப்பாற்று, இந்த தப்பை நான் பண்ணிட்டேன். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் எலி விஷத்தை ஒருத்தர் வாங்கிட்டு போயிருப்பார், அவருக்கு ஏதோ தொந்தரவு வீட்டில் அப்படின்ட்டு. ஆனால் தேவைப்படலன்னு திரும்பி ஏதோ கொண்டு கொடுத்துருப்பாரு. அது அந்த மேஜையில் இருந்திருக்கும். இந்த பாட்டிலையும் கொடுக்கவும் அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கும், மாற்றி எடுத்துகிட்டு போயிருக்கும். கரண்ட் வந்தோன்னே தான் பார்த்தோன்னே இவனுக்கு தூக்கி வாரி போட்டு அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் அப்படி போய் கிருஷ்ணர்கிட்ட கெஞ்சுவார், தயவு செய்து அந்த குழந்தையோட அம்மாவை காப்பாற்று, அந்த குழந்தை கையால் அவள் உயிர் பழிச்சிடுவான்னு நினச்சி கொடுக்குற மருந்தே விஷமாக மாறிட போகுது அப்படின்னு சொல்லி கேட்பார். கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரில, உடம்பெல்லாம் அப்படியே வெடத்து போய் வேர்த்து விறுவிறுத்து நிற்கும் பொழுது அண்ணா அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். அப்படியே திரும்பி பார்த்தா அந்த பையன், அண்ணா ஓடி போகும்போது கால் தவறி கீழே விழுந்துட்டேன்னா அந்த மருந்து குப்பி கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு, இன்னொரு பாட்டில் இருந்தால் தரீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்பான் அந்த குட்டி பையன். அதை கேட்டோன்னே அவ்வளோ சந்தோஷம். அப்பாடான்னு சொல்லிட்டு தரேன் தம்பி அப்படின்ட்டு கடகடான்னு இன்னொரு பாட்டில் எடுத்து கொடுத்து பத்திரமா எடுத்துகிட்டு போன்னு சொல்லி கொடுத்துருவார். அப்போ தான் அவருக்கு புரியும், என்ன தான் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி நடந்தாலும், நம்ம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டாலும்
பிரபஞ்சம்ங்கிறத ஒன்றை வந்து ஆட்டி வைக்கிறது கடவுள்னு ஒருத்தர், இல்லாட்டி அதை பேரறிவுன்னு சொல்கிறாங்க, பேராற்றல்னு சொல்கிறாங்க, இல்லை இயற்கை சக்தின்னு சொல்கிறாங்க, இல்லை பிரபஞ்ச சக்தின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் ஆட்டி வைப்பது அந்த மேலே இருக்கிற அந்த ஒன்று. அது எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த ஒன்று ஆட்டி வைக்கும். அது போல தான் நம்ம ஆடுவோங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு இருந்ததுன்னா நம்ம வாழை ஆட்டாமல் நம்ம சுருட்டிட்டு அதுக்கு கட்டுப்பட்ட மாதிரி நடந்தோன்னா நம்ம வாழ்க்கையிலேருந்து பல துன்பங்கள்லேருந்து நம்ம மீண்டு சந்தோஷமாக வாழலாம். உங்களுக்கெல்லாம் கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. தேங்க்யூ.